செத்திருப்பா, எலும்பு கூட தேராதுன்னு பார்த்தா இப்படி தேக்கு மரம் மாதிரி ஸ்ட்ராங்கா வந்து நிக்கிறானே. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. இனிமே நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. ச்சே. சிவா, 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 எப்படிடா இருக்க? சிவா, என்ன ராஜு ஐயோ, இப்படி அடிபட்டுடா. ஒண்ணு இல்ல, பரவாயில்ல, இப்ப பரவாயில்லப்பா. எங்க எல்லாரையும் இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டியே சிவா. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் எனக்கு உயிரே வந்திருக்கு. இந்த குடும்பத்தோட ஆணி வேறே நீதான் சிவா. நீ இல்லாம நாங்க எல்லாரும் துடிச்சு போயிட்டோம். நீ இல்லாம இந்த வீடு வீடு மாதிரி இல்ல தெரியுமா? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நினைச்சு நினைச்சு எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கடவுளே உனக்கு மறுஜென்ம கொடுத்து அனுப்பின மாதிரி இருக்கு தெரியுமா? ஆமாண்டா சிவா, உனக்கு ஒண்ணும் ஆகல. பதட்டத்துல அப்பாக்கு என்ன செய்யறதுனே தெரியலடா. நீ திரும்பி வந்ததே எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். டேய் சந்தோஷ், தேடிக்கிட்டே இருந்தலடா, அண்ணா வந்துட்டா பாடுறா. பாடுற சந்தோஷ், வந்துட்டா அண்ணன். அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா? கடவுளே, எனக்கு தான் ஒன்றும் ஆகலையே. நான் நல்லா தானப்பா இருக்கேன். அதான் திரும்ப வந்துட்டேன்ல. ஏற்கனவே ஒரு தடவை உனக்கு இப்படி ஆனப்ப உன்னை எங்கெல்லாம் தேடி நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம். இந்த தடவையும் உனக்கு இப்படி ஆனதும் எங்க எல்லாருக்கும் பயம் அதிகமாயிடுச்சு. ஆனா பதட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பா நீ எங்களுக்கு கிடைச்சிருவங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. அது வீண் போகல. அத்த, நான் நல்லா இருக்கேன் அத்த. எனக்கு ஒன்றும் ஆகல. எல்லாரும் என்னை ரிலாக்ஸா இருங்க. சிவா வந்தது குட் நியூஸ் தான். ஆனா சிவா கூட ஒரு பொண்ணு வந்திருக்காளே, ஏதோ பேடா தெரியுதே. உண்மையிலேயே சிவா பெரிய அதிர்ஷ்டசாலிதான். இவ்வளோ அழகான அன்பான குடும்பம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். நமக்கு தான் அந்த கொடுப்பனையே இல்லை.